யுத்தத்திலையும் வாழ்ந்தவர்கள். ஆனால் இந்த ரெண்டு வாழ்வும் எங்களுக்கு அலி அலியாகத்தான் வந்தது. மீடியாவுக்கு கூடாக அலி அலியாகத்தான் எங்களுக்கு வருது. ஆகவே இந்த அலி எப்ப எங்களை அடிக்கிறோம் அப்ப நாங்க ஒருக்கா சிதறுவோம், ஒருக்கா விழுவோம், திருப்பி எழும்பிடுவோம். அடுத்த அலை அடிக்கும் வரைக்கும் எழும்பிடுவோம் நாங்கள். இந்த புலம்பெயர் தமிழர்களுடைய போர் அனுபவம் என்றது யுத்தத்தை வாழ்தல் அல்லது எங்கேயாவது தெளிவுண்டு வரைக்குள்ள அல்லது யாராவது எங்களுடைய சொந்தக்காரர்கள் செத்து போயிட்டு சொல்லிக்குள்ள இந்த சூழல்கள் எங்களுக்கு வர்ற புலம்பெயர் அனுபவத்தை சொல்றேன் தான். எப்போதா இருந்து உணர்ச்சி வசப்படுவோம், அழுவோம் அல்லது ஒரு கவிதை எழுதுவோம். ஆனா அந்த முள்ளிவாய்க்கால் நின்றவர்கள் அவர்கள் ஒவ்வொருவருமே வச்சிருக்கிற அனுபவங்கள் நினைச்சு பார்க்க முடியாது. அது மிகப்பெரிய ஒரு குண்டு மலைக்குள்ள எந்த கணத்திலையும் இறந்து போகலாம். நான் அல்ல, எனக்கு பக்கத்தில் நிற்கிற என்னுடைய 4 வயது குழந்தை போயிடும், என் மனைவியை இறந்து விடலாம், எனது பாட்டி இறந்து விடலாம். ஒவ்வொரு கணமும் சித்திரவதப்பட்டு வாழ்ந்த அந்த அனுபவம் ஐயா கட்டாயமாக எல்லாராலும் உள்வாங்கப்பட வேணும். அந்த அனுபவத்தோடு நாங்கள் அதோடுதான் நாங்கள் அழியணும். என்னன்னு சொல்லி சொன்னா அவங்களுக்கு இன்னொரு உதாரணத்தை சொல்றேன். நான் பிரிமோ லீவி என்று சொல்லி ஒரு எழுத்தாளர், அவர் இத்தாலி எழுத்தாளர், அந்த யூத இனத்தை சேர்ந்த அவர் 2வது உலக மகா யுத்தம் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு அந்த கேம்பில் இருந்து தப்பி வந்தவர். அவர் எழுதின ஒரு புத்தகம், அது மனிதன் என்றால் சொல்லி ஒரு புத்தகம், அருமையான ஒரு நாவல் உண்டு. அவர் இந்த வசனங்களை சொல்றேன். அந்த கேம்பில் அவர் பட்ட அனுபவங்கள் முழுக்க அந்த நாவல் உண்மையை திறமா வருது. கடைசியாக தட்டல் வந்துட்டார் அவரால் இல்லாமல். அந்த நாவல்ல வர்றவருடன் சொல்றாரு, அது வட்டத்துல சொல்றாரு சொல்லி சொன்னால், நான் ஒவ்வொரு மனிதனையும் நீ பார்க்கக்குள்ள ஒவ்வொரு மனிதர்களும் மனிதர்களா அந்த கேள்வியை நீ கேட்காத, அவர்கள் மனிதர்கள். அந்த மனிதர்கள் என்ற அடிப்படையில இருந்தா நீ நிக்கத்தை ஆரம்பி என்று சொல்லி இதை சொல்லு, எல்லாருக்கும் சொல்லு. இதை நீ சொல்லலன்னா உங்க வீடு இடிந்துவிடும். அவர் முன்னுக்கு ஒரு கவிதை ஒன்று கொடுக்குற, கூட்டி கவிதை ஒன்று, ஒரு கிட்டத்தட்ட ஒரு சாரம் கொடுக்குற. நான் சொல்றது குறிப்பாக புலம்பெயர் தமிழர்கள், நாங்கள் அதுக்கு சபிக்கப்பட்டவர்கள். இதை நாங்கள் செய்யாட்டி நாங்கள் சபிக்கப்பட்டவர்கள். கட்டாயமாக நாங்கள் இதை மறந்து நாங்கள் வாழ முடியாது. வாழ்றது ஒரு குற்றம். ஆகவே இதுல இந்த என்ன சொல்லி சொன்னால் நான் உண்மையே சொல்றேன். நான் ஒரு ஆரம்பத்திலே ஒரு கவிதை என்பது நான் அந்த இசையை மட்டும் நிறுத்தாதே என்று சொல்லி ஒரு 2006ஆம் ஆண்டு நினைக்கிறேன். நான் அதுல நான் அழுகின்றிருக்கிற தமிழ் தாய்களையும் தமிழ் மனைவிகளையும் மட்டும் நான் அதுல கவிதையில குறிப்பிடவில்லை. அழுகின்றிருக்கிற சிங்கள தாய்மாரை பற்றி நான் அந்த கவிதையில குறிப்பிட்டிருக்கேன். ஆகவே இதுல இந்த எங்களுடைய நான் அடக்கப்பட்டவன், நான் அடக்கப்பட்ட இனத்தினுடைய ஒரு உறுப்பினர். இந்த வகையில நான் என்னுடைய பாடலை முன்னெடுத்துக் கொண்டே போகணும். என்னுடைய பாடலை என்னுடைய துயரத்தினுடைய தெரிப்பை நான் வெளிப்படுத்திக் கொண்டேதான் போக வேணும். இது ஒரு கட்டாய கடமை. ஏன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் மௌனித்திருக்கலாம், அல்லது வன்னிக்குள்ள இருந்து போன கவிஞர்கள் மௌனித்திருக்கலாம். ஆனால் அவர்கள் மறந்திருக்கீர்கள் என்றது நான் நினைக்கிறேன், உறுதியா நம்புறேன். அவர்கள் மௌனித்திருக்கிறபடியால் அதை மற்றவர்கள் செய்ய வேணும். வரலாறு எங்களை வகுத்து பிரிச்சு விடும். வரலாறு வரலாற்றை பற்றி திருப்பி பழசை திண்டி பார்த்து கொண்டு நிற்கிறது எங்களை பின்தள்ளி விட்டுரும், அல்லது எங்களை மற்றவர்களுடைய இணைய விடாது என்ற இந்த போலி குற்றச்சாட்டு எல்லாம் போய் என்னுடைய வரலாற்றை அடக்கப்பட்டவன் என்னுடைய வரலாற்றை பலியாகி போனவனுடைய என்னுடைய வரலாற்றை எவன் ஏற்க இல்லையோ அவன் என்னோட இணங்கி போக முடியாது ஐயா. என்னுடைய நான் பலியாகி போனவன் என்ற முதலில் நீ ஏற்றுக்கொள். அதுக்கு பிறகு நான் நீ நண்பனா இருப்போம். முதல்ல எனக்கு சில உண்மைகள் எல்லாத்தையும் சொல்லு, அதுக்கு பிறகு நான் நீ நண்பனா இருப்போம். ஆகவே திருப்பி சொல்லிக்கொண்டே இருக்கணும். இது எல்லா அடக்கப்பட்ட மனிதனுக்கும் பொருந்தும். அடக்கப்பட்டவன் தன் பட்ட துன்பத்தை தான் பட்ட வேதனையை திருப்பி சொல்லிக் கொண்டே இருக்கணும், மற்றவன் ஏற்றுக்கொள்ளும் வரைக்கும்.
அது எத்தனை ஜெனரேஷன் போனாலும் சொல்லிக் கொண்டு இருக்கணும். அதுக்கு ஆயுதம் தேவையில்லை. ஆம் ஆம் வாசுதேவன், அருமையான விளக்கங்களும் அருமையான உணர்வுகளும். இந்த நேரத்திலே நீங்கள், அதாவது நீங்கள் எழுதிய கவிதை, இந்த இதிலே இடம்பெற்ற கவிதையை 3 மொழிகளிலும் வாசிப்பதாக நான் நினைக்கின்றேன். எனவே உங்களுடைய கவிதையை உங்கள் குரலிலே அந்த 3 மொழிகளிலும் வாசிக்கின்ற பொழுது வருகின்ற உணர்வுகளை பகிர்ந்து கொள்வோம் நேர்களோடு. என்னென்றால் அந்த கவிதை வந்து 3 மொழிகள் அல்ல, ஒரு கவிதை 3 மொழிகளின் கலப்பால் எழுதப்பட்டது. சரியா, வாசிங்க. அது அந்த கவிதை வந்து இப்ப கையில் எங்கிட்ட இல்லையோ, ஆனால் நான் இன்னொரு கவிதை வச்சிருக்கேன், அதை வாசிக்கிறேன். சரி. இந்த கவிதையினுடைய தலைப்பு வந்து பறவைகளின் பாதை. பின்னர் தேர் இயந்திரங்கள் மண்முகடுகளையும் மீது சரித்து விட்டன. மேடுகளும் பள்ளங்களும் மற்றும் நிலம் சுவடுகளின்றி தட்டை ஆகியது. இலக்கில் இருப்பு நமக்கு நிரந்தரமாகியது. பிறப்பிக்கும் இறப்பிக்கும் இடையில் ஊசல் ஆடிய ஒரு வெளியில் நமக்கென வழங்கப்பட்ட அடையாளத்திற்காகவும் அதன் காரணமாகவே இவை அடக்கியவர்களுக்கு எதிராகவும் நாம் ஆயுதங்களை எடுத்தோம். வானம் பிளந்த ஒரு பிரளயத்தின் எல்லாமே ஓய்ந்து விட்டது. காவலர்கள் என ஏதுமில்லை. தட்டையாக்கப்பட்ட நிலங்களில் தன்னிச்சையாக நடந்து கொண்டிருக்கும் மனிதர்களின் பாதனை அதிர்வுகளை கேட்பது மட்டுமே இப்போது நமக்கு சாத்தியமாக இருக்கிறது. மூடப்பட்டுவிட்ட நமது கிடங்குகளில் நம்முடன் கூடியிருந்த ஆயுதங்களும் துருப்பிடித்துக் கொண்டிருக்கின்றன. நமது காயங்கள் அனைத்தும் ஆறிவிட்டன. அழுகிய உடல்களை உண்ட புழுக்களும் வேறிடம் சென்று விட்டன. வெறும் எலும்புகளாய் நாம் வீட்டிருக்கிறோம். எந்த சுலோகத்தின் ஒளியும் இப்போங்களை வந்தடைவதில்லை. உமக்கென வந்து போன வசந்தத்தின் போது வந்து போன பறவைகளின் பாதை பற்றிய ஞாபகங்கள் காற்றிடம் இருக்கிறது. இறுதியில் அனைத்துமே தூசியாவது தவிர்க்க முடியாது என்பதை நாம் நன்குணர்வோம். அதனால் காத்திருக்கிறோம். புழுதியிலிருந்து தூசிகளாய் எழுவோம், காற்றுடன் கலப்போம். பறவைகளின் பாதைகளை நமக்கு கற்பிப்பதற்காகவே காற்று இன்னமும் வீசிக் கொண்டிருக்கிறது. மறுகரையில் நமக்காக அக்கிலஸும் ஹெக்டரும் ஒருமித்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஹோமர்கள் வேண்டுமானால் காவியம் பாடிக்கொண்டிருக்கும். ஹோமர்கள் வேண்டுமானால் காவியம் பாடிக்கொண்டிருக்கட்டும். சுலோகங்களற்ற வெளியில் காற்றுமை சுமந்து செல்லும். இதுல ஒரு இதுல இந்த இடத்துல நம்ம நினைக்கிற அந்த அக்கிலஸும் ஹெக்டரும் மறுகரையில் ஒருமித்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற அந்த வசனம் வந்து, அது வந்து ஹெக்டரை வந்து கொலை பண்ணது அக்கிலஸ், அக்கிலஸை கொலை பண்ணது ஹெக்டர். இந்த கொலை பண்ணைக்குள்ள ஹெக்டர் கொலை பண்ணைக்குள்ள அக்கிலஸ் அந்த பொடியை கொண்டு போயிட்டான். அந்த பொடியை கொண்டு போனதுக்கு அப்புறம் அந்த தகப்பன் ஹெக்டர் அந்த தகப்பன் போய் கிஞ்சி கேட்பான், இந்த மகன் பொடியை தாப்பான அவனுக்கு கடைசியில அடக்கம் செய்து வைக்கணும் போர் ஒன்றும் பண்ண அந்த பொடியை தாண்டு அழுவான்றும். அப்படி போய் கேட்கக்குள்ள இவன் முதல்ல ஒரு பக்கத்துல கெடுத்து கொண்டு வந்தான் பொடியை கொடுத்து போட்டு சொல்லுவான், நீ இந்த சகோதரன் என்று சொல்லி. இந்த சகோதரன் எனக்காக மட்டக்கரையில காத்துக் கொண்டு நிற்கிறான். இவன் நானும் கடைசியில் போய் ஒரு கரை, மட்டக்கரை என்பது மரணத்துக்கு அங்கால, அந்த மரணத்துக்கு அங்கால இருக்கிற அந்த கரையில நானும் இவன் ஒன்றுதான். நாங்கள் செய்த யுத்தம் ஒரு தர்மத்துக்கான யுத்தம். ஒருத்தர் அது கிழக்கு படைகள் வந்து ட்ரோய் நாட்டை வந்து ஆக்கிரமிக்க போகக்குள்ள இவனை கேட்கிறாங்க, நீ ஏன்டா போற அவங்களோட யுத்தம் செய்யறதுக்கு, இந்த படை ஆக்கிரமிப்பு படை எல்லாம் நீ போற என்று சொல்லி அவன் சொல்றான், இது ஆக்கிரமிப்பு படைதான். ஆனா நான் வந்து யுத்தம் செய்யறதுக்கு தண்டிக்கப்பட்டிருக்கேன். அதான் நான் யுத்தத்துக்கு போறேன். ஆனா நான் வந்து எதிரியோட போகல இந்த இடத்துல சொல்லி அதான் அந்த யுத்தம் சம்பந்தமான இல்ல ஆழமான பார்வைகளுக்கு போகணும் ஐயா. இல்லாட்டி நாங்கள் தேவையற்ற வெறுப்பையும் வளர்த்துக் கொண்டு வாழ்ந்துருவோம். அதுவும் பிள்ளை. அது நாங்கள் அதுக்கான அதுக்குரிய வேலைகள் நாங்கள் வருங்காலத்தில் செய்ய போகணும். நிச்சயமா. ஆம், அந்த வகையிலே அருமையான ஒரு கலந்துரையாடல். மாற்று இலக்கியங்களோடு பரிச்சயம் உள்ளவர் என்பது உங்களுடைய உரையாடலில் நன்றாக விளங்குகிறது. வேறு மொழிகளில் இருந்து வருகின்ற இலக்கியங்கள் படைப்புகளை
வாசித்து அறிந்து நுண்ணறிந்து அதிலிருந்து வெளிவரும் கருத்துக்கள் மிக ஆழமானவையாக இருக்கும். நிச்சயமாக வாசுதேவன், என்று நீங்கள் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பித்தமைக்காக நேயர்கள் சார்பிலும் எங்களுடைய ஊடகங்கள் சார்பிலும் ஜமுனா சார்பிலும் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.